7.5% உள் ஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் எவ்வளவு மாணவர்கள் சேர இருக்கிறார்கள்? இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் முழு விவரம் என்ன? வணக்கம். எம்பிபிஎஸ் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக எண்ணிக்கையிலே மாணவர்கள் சேர இருக்கின்றார்கள். இதுவரை 613 பேர் சேர்ந்திருக்கும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் 19 இடங்கள் காலி இடங்கள் இருக்கிறது. எனவே மொத்தமாக 632 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்பு ஒரு ஆண்டில் சராசரியாக 25 40 அரசு பள்ளி மாணவர்கள் தான் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடந்த அதிமுக ஆட்சியிலே இந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. பிறகு திமுக ஆட்சி அமைந்த பிறகு அந்த மாணவர்களுக்கான அனைத்து விதமான கட்டணமும் இலவசம் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டது. 2 அரசுகளும் போட்டி போட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்த அந்த நன்மையின் காரணமாக இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பல பேர் பயனடையக்கூடிய நிலையை எட்டியிருக்கின்றது. குறிப்பாக 2014-15 ஆண்டில் வெறும் 38 பேர் தான் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்திருந்தார்கள். எனவே வெறும் 40க்குள் தான் இந்த எண்ணிக்கை இருந்த நிலையில் 2017 ஆண்டு நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2017 நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அரசு பள்ளி மாணவர்கள் வெறும் 3 பேர் தான் சேர்ந்திருந்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு 2018 5 பேரும், 19 ஆண்டு வெறும் 6 பேரும், 2020 11 பேரும் மட்டுமே சேரக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. எனவே அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இந்த எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. எனவே ஆண்டுதோறும் இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. குறிப்பாக 2020-21 காலகட்டத்திலே இந்த எண்ணிக்கை 435ஆகவும், 2021-22 555ஆகவும் இருந்த இந்த எண்ணிக்கை 2022-23 கல்வியாண்டில் 584ஆக உயர்ந்திருக்கின்றது. எனவே இந்த எண்ணிக்கை தற்போது வெகுவாக அதிகரித்து 632 என்ற எண்ணிக்கையை எட்டியிருக்கின்றது. நமக்கு தெரியும், மிக மிக பின்தங்கிய நிலையில் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், விவசாய குடும்பங்களை சார்ந்தவர்கள் அல்லது இன்னும் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், அது போன்ற மாணவர்கள் தான் பெரும்பாலும் அரசு பள்ளிகளிலே படிக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவு நனவாவது என்பது அந்த ஒட்டுமொத்த குடும்பமே மேலே வருவதற்கு சமம். எனவே இந்த 7.5% உள் ஒதுக்கீட்டின் மூலம் தமிழக மாணவர்கள் இந்த ஆண்டு 600க்கும் மேற்பட்டோர் மருத்துவர்களாக மாற இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.